நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம லேத்து வேலை சொல்லி தரதா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஒரு தொடக்கமா இன்னைக்கு இந்த பதிவு இருக்க போது. இந்த ஆரஞ்சு பைப் கிடக்குது இல்லையா, இது வந்து ஆரஞ்சு பைப்புங்க. இந்த ஆரஞ்சு பைப் இந்த பிளாஞ்ச வந்து மர போட்டு பைப்லயும் மர போட்டு நம்ம மேட்ச் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. இதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மரம் எப்படி லேத்துல போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தர போறேன். இப்ப பொதுவா இந்த மாதிரி பிளாஞ்சஸ் வருது, இதுல இருக்கக்கூடிய மர நம்ம லேத்துல புதுசா போடும்போது எப்படி அதை செட் பண்ணணும் அப்படிங்கிற லேத் மிஷின் செட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மரம் எத்தனை மரம் அப்படிங்கிறது தெரியல, நீங்க முன் அனுபவமே இல்லாத நபரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஜ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது கேஜ் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வந்து பிச்சு கேஜ்னு சொல்லுவாங்க. சோ நம்ம இதுல வந்து பைப் செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இங்க வாங்கலாம் பக்கத்துல வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த முள்ளு மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்டோட அந்த பிச்சுங்க ஒரு ஒரு மரையில இருந்து இன்னொரு மரம் எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிச்சை வந்து அவங்க வந்து வெட்டி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மரையும் மாறும். ஓகேங்களா, இப்ப பாருங்க இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப அழகா இதுல உட்காருது பாருங்க, காட்டுது தெரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லீடு மட்டும் இந்த மரையில மேட்ச் ஆகுது. அப்பனா இந்த மரை தான் வந்து இதுல போட்டிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எழுதிருக்காங்க பாருங்க, 11 போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப இன்ச்சுக்கு 11 மரை அப்படிங்கறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்ச்சுக்கு வந்து 11 மரை இதுல எழுதிருக்கு பாத்தீங்களா, 11. சோ நம்ம வந்து பைப் த்ரெட்ல 11 மரம் வந்து செட் பண்ண போறோம். மரைக்கான டூல் எப்படி கிரைண்டிங் பண்ணணும்னு நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட்டா போச்சு. ஏன்னா டூல்லயுமே டிகிரி எல்லாம் வரும். ஒவ்வொரு மரக்கும் இப்போ வந்து ஸ்கொயர் த்ரெட்டா இருந்தாலும் சரி, இந்த பைப் த்ரெட் வி த்ரெட்லயே வந்து பாத்தீங்கன்னா அகலம் எப்படி வைக்கணும், சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். சோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துறேன். இப்போ வந்து இந்த பிளான்ல நம்ம வந்து ஃபீமேல் த்ரெட் போட போறோம். அதாவது இன்னர் உள்பக்கமா மர போடுறதுனால ஃபீமேல் த்ரெட்ங்கிறாங்க. சோ இப்போ இந்த த்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியுங்க, வாங்க. இப்போ இந்த டூலை வச்சுதான் நான் வந்து மர போட போறேன். இந்த டூலை வந்து இந்த கேஜ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த லீடுல சின்ன சின்ன பள்ளம் கொடுத்துருக்காங்களா, இதுதான் வந்து பிச்சுன்னு சொல்லுவோம். பிச்சோட டெப்த், அதாவது இந்த மரையோட டெப்த் தான் சொல்லுவோம். நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த டூலை வந்து கிரைண்டிங் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் மேட்ச் பண்ற பாருங்க. இப்ப கரெக்டா போய் அதுல சிங்க் ஆயிட்டுங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டூல கிரைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு த்ரெட் போட்டாலே மேக்ஸிமம் வந்து த்ரெட் வந்துருங்க. நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த டூல் கிரைண்டிங்ல எப்படி வைக்கணும்னு தெரியாம அகலமா வச்சிருக்கீங்க, இல்லைன்னா மெலிசா வச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் வச்சீங்கன்னா த்ரெட் சரியா வராது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை நான் எப்படி இந்த பிளாஞ்ச வந்து எப்படி லேத்துல பிடிக்க போறேன் அப்படிங்கறதையும் தொடர்ந்து கவனிங்க. நம்ம பதிவுகள் பாக்குற நண்பர்கள் மறக்காம பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐல லேத்து படிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொழிற்கல்வி சார்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தினமும் வந்து ஒவ்வொரு வீடியோல சொல்றேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்ப எப்படி இந்த பிளாஞ்சில நம்ம மர போடுறது அப்படிங்கறத தொடர்ந்து கவனிங்க. இந்த லேத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜாப் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இதோட அவுட் டயா இருக்கு இல்லையா, ஒரு பிளான்ஜ் நம்ம மாற்றத்துக்கு முன்னாடி இதோட அவுட் டயா இந்த ஹோல்ஸ்ல இருந்து இந்த ஹோல்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து 10.75 இன்ச்சு வருது. அப்ப வந்து நம்ம இந்த ஜா இருக்கு இல்லையா, இந்த ஜாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து விரிக்கணுங்க. சோ அது நம்ம வந்து விரிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, பாத்துக்கலாம். இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை வந்து எல்லா ஜாவும் அட் டைம்ல ஒரே இடத்துக்கு வர மாதிரி செட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி, அதாவது மேல தூக்கிட்டு அளந்து பாத்துங்க. இப்ப இந்த பிளான்ஜோட அவுட்டர் டயாவை நம்ம ஏற்கனவே அளந்தோம், 10.25 இருந்துச்சா. இப்ப நம்ம ஜாவை என்ன பண்ணிட்டோம், 4 ஜாவையும் கிட்டத்தட்ட 10.25 அளவுக்கு ஈவனா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பக்கத்துல பாருங்க 10.25 இன்ச் அளவுக்கு ஈவனா விரிச்சிருக்கோங்க. இதை நம்ம விரிக்கும் போது இந்த ஜால வந்து செக்ல வந்து கோடுகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கோடெல்லாம் ஈவனா இருக்கா 4 ஜாவும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கனால ஈஸியா உங்களால செட்டிங் போட முடியும். இந்த மாதிரி பிளான்ஜஸ் வந்து நம்ம மிஷின்ல பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஹோல்ஸுக்கு நேரா வந்து செக் ஜா இருக்கிற மாதிரி பாக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி, முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைங்க. ஓகேங்களா, ஏன்னா ஹோல்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஜ் வந்து வீக்னஸா இருக்கும். சப்போஸ் நீங்க ஓவர் ரைட் வச்சு லைட்டா த்ரூ பண்ணும்போது உடைய கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப ஈவனா டைட் வைக்கணுங்க, 4 ஜாவையும் ஈவனா டைட் வைக்கணும். ஒரு ஜாவை மட்டும் ஃபுல்லா டைட் வைக்க கூடாது. கைக்கு பக்கத்துல இருக்கிறது மட்டும் ஃபுல் டைட் வச்சீங்க அப்படின்னா ஓவரா அவுட் அடிச்சு ரன் அவுட் காட்டுங்க. அப்புறம் மறுபடியும் துரு பண்ணிட்டு இருக்கணும். இப்ப பாருங்களேன், நம்ம வந்து 4க்கு ஈவனா டைட் வைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் பிளாக்கே செட் பண்ணலங்க. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க த்ரூ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இங்க பாருங்களேன், நம்ம மார்க்கிங் பிளாக்கே வைக்காம மேக்ஸிமம் வந்து ஒரு 60% வந்து த்ரூ வந்துட்டு, இந்த மாதிரி இன்னர் மரம் போடும்போது நீங்க எதெல்லாம் த்ரூ பண்ணணும் அப்படின்னா, இந்த மரம் ஏற்கனவே போட்டிருக்காங்கல்ல, இந்த மரையோட ஓடி, அதாவது இன்னர் டயாமீட்டர் 0 த்ரூ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஃபேஸ் அவுட், இந்த ஃபேஸ் அவுட், இந்த பிளான்ஜோட ஃபேஸ் அவுட்டை பார்த்து ஃபேஸ் தட்டி த்ரூ பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஏற்கனவே த்ரூ பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாத்துருங்க. ஓகேங்களா, இப்ப நான் இருந்தாலும் இதை சொல்லித்தரேன், இங்க வாங்க. இப்ப நம்ம இன்னர்ல வந்து இந்த மார்க்கிங் பிளாக்க செட் பண்றோம். இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல டச் ஆகுது, ஒரு இடத்துல டச் ஆகல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணுங்க. இப்ப இதான் முக்கியமான விஷயம். இந்த மர, அதாவது இந்த பிளான்ஜிலேயே வந்து த்ரூ பண்றதுதான் மெயினான விஷயம். இப்ப இந்த இடத்துல வந்து டச் ஆகுது பாத்தீங்களா, இந்த இடத்துல பிளான்ஜ் வந்து மார்க்கிங் பிளாக் ஆகுது, டச் ஆகுது. இந்த இடத்துல டச் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல டச் ஆகாத பகுதியை மேல இங்க பாருங்க, மேல வந்து இந்த ஜா இருக்கு இல்லையா, இந்த ஜாவை வந்து லைட்டா லூஸ் பண்ணிக்கணுங்க. லைட்டா லூஸ் பண்ணோம், டச் ஆகுது பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து டைட் வைக்கணும் ஜாவை. இப்ப இதே மாதிரி நம்ம தொடர்ந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து டச் ஆகுதோ அங்கெல்லாம் லைட்டா லூஸ் பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணணுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து ரன் அவுட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு இப்போ அடுத்து ஃபேஸ் அவுட் பார்க்கணுங்க. ஃபேஸ் அவுட்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்களேன், ஒரு இடத்துல டச் ஆகுது, ஒரு இடத்துல டச் ஆகல. இப்ப டச் ஆகக்கூடிய இடத்த நம்ம என்ன பண்ணணும், தட்டணும்.
தட்டும் போது பாத்தீங்கன்னா ஹெவியா தட்டாதீங்க. ஸோ பிளான்ட் உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஸோ லெவலா இந்த மாதிரி தட்டி த்ரூ பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டச் ஆகுது, இந்த இடத்துல டச் ஆகல இல்ல, இங்க பாருங்க, இந்த இடத்துல டச் ஆகல, இந்த இடத்துல வெளியில அவுட்ல தட்டுங்க, வெளியில வர மாதிரி. இப்ப பாருங்க கொஞ்சம் வெளில வந்திருக்கா. சோ இதே மாதிரி டச் பண்ணி எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல உள்ளயும், எந்த இடத்துல டச் ஆகலையோ அந்த இடத்துல வெளியிலயும் வர மாதிரி தட்டுங்க. இப்ப பாருங்க மேக்ஸிமம் ஃபேஸ் அவுட் நெருங்கிடுச்சு பாருங்க. பாருங்க இப்ப லைட்டா இந்த இடத்துல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் அவுட் வந்துருச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஜாவையும் ஓரளவுக்கு டைட் வச்சுக்கணும். இதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளான்ஜ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெளியில, அதாவது இந்த செக்கோட ஜா இருக்கு இல்லையா, அந்த ஜால ஒரு அரைவாசியில பிடிக்கிற மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி உள்ள தள்ளி பிடிச்சீங்கன்னா த்ரூ பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, சப்போஸ் இதுல சரியான போர் இல்லை அப்படின்னா நம்ம பிளான்ஜோட இந்த அவுட்டர் த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லா உள்ள தள்ளி பிடிச்சிட்டோம்னா ஜா, செக்கோட ஜா வந்து மார்க்கிங் பிளாக்ல அடிக்கும், த்ரூ பண்ண முடியாது. இது வந்து இப்ப எனக்கு நல்லா இருக்கு, அதனால நான் இதை த்ரூ பண்ணிட்டேன். சப்போஸ் இது நல்லா இல்லை அப்படின்னா நம்ம இதோட அவுட் டயா, இந்த டயாவை த்ரூ பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த டயா வந்து அவுட்ல கொடுத்துருவாங்க. சோ வந்து இதை வந்து த்ரூ பண்ண அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க நம்ம போடுறோம், இன்னும் கொஞ்சோண்டு அவுட் இருக்கு. சோ அதையும் நம்ம எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்ல ஆல்ரெடியாவே மரம் இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய மரையில நம்ம புதுசா ஒரு தடவை வே ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளான்ஸ் தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். சைஸ் எல்லாம் வந்து மரையை அடிச்ச மாதிரி போயிடும். ஸோ சைஸும் தேராது. ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மரையில இப்ப நம்ம மிஷின்ல போடும் போதும் ஃபார்ம் பண்ணி ஆகணும் மரையை. நம்ம இங்க பாருங்க, இந்த இடத்த கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்றோம், இந்த கிராஸ் லைட் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் லைட உள்ள இப்படி தள்ளிட்டு இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வி இருக்கு இல்லையா, அந்த மரையோட பள்ளம், அதுல கொண்டு போய் இந்த டூலை செட் பண்ணிட்டோம் பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்து இந்த த்ரெட் ஒர்க்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே கியர் எல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கவனிச்சீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஏற்கனவே இந்த மரம் வந்து நம்ம மேல இருக்க பிசுரை மட்டும் தான் தொடச்சிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. ஏற்கனவே இருக்கிற பள்ளத்துல இப்ப நம்ம புதுசா போடக்கூடிய மரையையும் ஃபார்ம் பண்றோங்க. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு தான் மரம் போடணும். ஒருவேளை நீங்க எடுத்த உடனே எந்த விதமான ஃபார்மும் பண்ணாம டைரக்டா போட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மரம் அடிச்சிடும். ஸோ சைஸும் வீணா போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப மிஷின்ல மரம் எடுத்துட்டு பாருங்க, பக்கத்துல வந்து காட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல வந்து மரம் எவ்வளவு அழகா எடுத்துட்டே போது பாருங்க. ஸோ வி ஷேப்ல அழகா முட்டு முட்டா மரம் வருது பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம மரம் போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட்டு விட்டாச்சு. ரெண்டாவது கட்டுக்கு வந்து இந்த கிராஸ் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபீடு கொடுத்துக்கணுங்க. அதாவது ஒரு 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 1 or 2 mm வந்து டெப்த் கொடுத்து மறுபடியும் அடுத்த கட்டு நம்ம விடணும். இந்த மாதிரி நம்ம ஓட்டும் போது நேற்று நான் வீடியோல சொல்லியிருப்பேன் பேக் கியர் ஆன் பண்ண சொல்லி. ஸோ இப்போ வந்து மிஷினே வந்து பொறுமையா ஓடுது பாருங்க. இந்த மாதிரி பொறுமையா ஓடுச்சுன்னா டூல் எந்த விதமான அடியும் வாங்காம சேஃப்டியா மரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டாவது கட்டு விட போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன். கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நம்ம மிஷின்ல வந்து கிளச்சு, இந்த கிளச்சு தான் வந்து மரக்கான கிளச்சு. இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேரேஜ் மொத்தமா நவரும் பாருங்க. இப்ப கேரேஜ் மொத்தம் நகர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இப்ப மரக்கானவே ஆட்டோமேட்டிக்கா மிஷின் நகர ஆரம்பிச்சிருச்சு. இதை மட்டும் நம்ம பிடிச்சிருக்கணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. நம்ம ஏற்கனவே வந்து டெப்த் கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா. சோ மிஷின் இப்ப ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. நான் எதுவும் பண்ணல. இப்ப மரையும் போட போகுது பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மரம் போடுது பாருங்க, நம்ம எதுவும் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா வந்து மரம் போட ஆரம்பிச்சிருச்சு. லேத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பினிஷிங் கட் வந்துட்டோம். மரம் இப்ப பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பினிஷிங்கா வருதுன்னு. ஒரு மரம் போடுறதுக்கான பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? சோ இதை வந்து இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மரக்கும் ஃபார்முலா படி நம்ம எப்படி வந்து லேத்துல வந்து கியர் செட்டிங் போடணும் அப்படிங்கிற பதிவு அடுத்த பதிவுல வரப்போகுது. சோ இதோட லாஸ்ட் கட்டு நான் விட போறேன். சோ இந்த லாஸ்ட் கட்டு முடிஞ்சதும் அந்த ஒர்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சோ உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனாலதான் சொல்றேன், நம்ம பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அப்புறம் டிஎம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஐடிஐ ஃபிட்டர் லேத் ஒர்க் எல்லாம் பாக்குறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேரப்பா, ஒரு பூஸ்டப்பா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ லாஸ்ட் கட் நம்ம வந்துட்டோம், நெருங்க போறோம். பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட் விட்டுட்டோம், கிளட்ச் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், அதாவது லாக் பண்ணிட்டேன். இப்போ மிஷின் கேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா சுத்திட்டு இருக்கு. மரம் எடுக்க போதுங்க, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நம்ம டெப்த் கொடுத்து செட் பண்ணிட்டோம்னா மரம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லாக், அதாவது கிளச்சோட லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்தா போதும். இந்த பாருங்க மரம் ஆட்டோமேட்டிக்கா போட்டு பாருங்க, பக்கத்துல வாங்க. பாருங்க அழகா பினிஷிங்கா மரம் போட்டுட்டே போகுது பாருங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மரையோட ஃபார்ம் வந்து வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க.
இப்ப இந்த மாதிரி மரம் முடிஞ்ச உடனே இதை அப்படி லாக் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேரேஜ் நின்னுடும். அப்படியே பின்னாடி இழுத்துறாதீங்க, இழுத்தீங்கன்னா மரம் அடிபட்டுரும். சோ இதை வந்து பின்னாடி ரிலீஸ் பண்ணி பின்னாடி தள்ளிட்டு கிராஸ் லைட பின்னாடி இப்படி கேரேஜ் எழுதுங்க. பக்கத்துல வாங்க. இப்ப பாருங்க த்ரெட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ பினிஷிங்கா வந்திருக்கா த்ரெட், எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் பாருங்க. சோ எல்லா இடத்துலயும் பினிஷிங்கா வந்திருக்கா. சோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து பினிஷிங் பண்ணணும். லேத்துல வந்து மரம் போடுறதோட பேசிக்ஸ் இதுதான். ஸோ இதுல வந்து நான் அடுத்து எப்படி கியர் செட்டிங் எப்படி பண்ணணும், டேப்பர் டேனிங் எப்படி பண்ணணும், இப்போ பைப்ல எப்படி த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட அடுத்த பதிவுகளில் வரப்போகுது. ஸோ என் கூட நீங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காம நான் சொன்ன மாதிரி மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.